சார் இந்த ஸ்டேட்மெண்ட் சார் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல சார், அது வந்து நிஜமாலுமே ரொம்ப அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்று. அப்படியெல்லாம் இங்கே போய் யாரையும் அடிச்சுட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. நீங்கள் அப்படி வந்து இங்கே வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பீகாரை சேர்ந்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசியிருக்கிறார். அதுவும் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கிறார். சார், உண்மையிலேயே பிரதம மந்திரி சொல்லியதை போல இங்கு அப்படி துன்புறுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் சார் அவர் வந்து நேற்று பேசியிருக்கிறாரு. அவர் பேசியிருப்பதை போல அவர் பேசியிருக்காருன்னா கரண்ட்ல அது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு தோற்றம் நாடு முழுவதும் ஏற்படும் வச்சுக்கோங்களேன். அப்படியான நிகழ்வு இங்க நடந்துட்டு இருக்கா சார்? சார், அதாவது சகோதரி ஆனந்த பிரியா சொன்னதுல எனக்கு 100% உடன்பாடு. நான் அதை திரும்ப சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணல. நான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போறேன். சரி. திரு பொன்முடி அவர்கள் சொன்னது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பானிபூரி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தது அந்த அந்த ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால. சரி. அது போல திருப்பூர்ல பல சம்பவங்கள் நடந்தது. துன்புறுத்தல் அப்படி என்பது வெறும் அடித்து காயப்படுத்தினாதான் துன்புறுத்தல் அல்ல. மன ரீதியா துன்புறுத்தினாலும் கூட அதுவும் துன்புறுத்தல தான் வரும். அதுவும் ஒரு என்னடா நம்ம வந்து வேலை செய்யறோம், குறைந்த சம்பளத்துக்கு இங்க வந்து வேலை செய்யறோமே, நம்மளை வந்து இவ்வளவு மட்டரகமா பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஏற்பட்டாலே அதுவும் ஒரு துன்புறுத்தல் தான். இதெல்லாம் எதுக்காக சொல்றாருன்னா, மோடி ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அங்க பிரச்சாரத்துக்கு போகிறார். தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் இண்டி கூட்டணிக்கு சவுத்துக்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு வரப்போகிறார். வருவார். அப்படி வந்தால் அவர் எந்த முகத்தை வைத்து போவார், அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பிரதமர் பேசி இருக்கிறார். ஆனால் அந்த பேச்சு அந்த மாதிரி பேசுவதை நான் தவிர்த்திருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன். ஒரு பிரதமராக அப்படி பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நடந்தது உண்மை, சம்பவங்கள் நடந்தது உண்மை. ஒரு பிரதமராக இருந்து கொண்டு அதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா நீங்க வந்து அவர் சொன்னதை போல இங்க நடந்திருக்குன்னு சொல்றதுனால நான் வந்து தெரிஞ்சுக்க தான் விரும்புறேன். சரிங்களா? நான் வந்து நீங்க சொன்னதை நான் சந்தேகம் துளி கூட படல. பிரதம மந்திரி சொன்னதையும் நான் துளி கூட சந்தேகப்படல. ஆனந்த பிரியா சொன்னதையும் நான் சந்தேகப்படல. ஆனா நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரிங்களா? இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2234 காவல் நிலையங்கள் இருக்கு, ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷனோட சேர்த்து நான் சொல்றேன். இந்தியாவிலேயே அதிகமான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். உத்தரப்பிரதேசத்தை விட இங்கதான் ஜாஸ்தி. சரியா சார்? ஆமா. ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் ராமேஸ்வரத்துல இருந்து நம்மளோட சென்னை வரை, கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை எல்லா இடத்துலையுமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்யறாங்க. கட்டுமானத்தில் வேலை செய்கிறார்கள், விவசாயத்திற்குள் வந்து விட்டார்கள், ஹோட்டல்ல எல்லா இடத்துலையும் வேலை செய்யறாங்க, ஃபிஷ் மார்க்கெட்ல கூட வேலை செய்யறாங்க, காசிமேட்ல, இந்த மாதிரி கன்னியாகுமரியிலையும் வேலை செய்யறாங்க, எல்லா இடத்துலையும் வேலை செய்யறாங்க. சார், எங்கேயாவது யாராவது ஒரே ஒரு நபர் போய் நான் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால என்னை துன்புறுத்தி விட்டார்கள், என்னை அவமதித்து விட்டார்கள், என்னை மொழி ரீதியாக என்னை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்ட்டு எங்காவது ஒரு புகார் பதிவாயிருக்கா சார்? இல்ல, நீங்க சொன்ன காரணத்தை மென்ஷன் பண்ணி எஃப்ஐஆரோ அல்லது வழக்கோ பதிவு செய்யப்படவில்லை. சார், எஃப்ஐஆரே வேணாம். எஃப்ஐஆர் போலீஸ் நினைச்சா போடுறது. கம்ப்ளைண்ட் கேக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா குறைந்தபட்சம்? அந்த நேம்ல நீங்க சொல்ற மாதிரி கிளைமாக்ஸ் வச்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகல. ஆனால் தகராறு நடந்து தகராறின் அடிப்படையில நான் பத்திரிகையில எல்லாம் படித்திருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் தேட வேண்டும். அந்த இல்ல எனக்கு தெரியும் சார், எனக்கு நினைவு இருக்குன்னு. நீங்க ஈரோடு பக்கத்துல, திருப்பூர் பக்கத்துல, அவினாசி பக்கத்துல எல்லாம் அங்க வந்து தொழிற்சாலைகள் ஆயில் மில்ல வேலை செய்த வடமாநிலத்தவர்கள் வந்த போலீஸ்காரங்களே விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. அதுதான் நடந்திருக்கே தவிர யாராவது ஒரு தொழிலாளியை உள்ளூரை சேர்ந்தவர்கள் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதற்கு பின்னால நீங்க சொல்ற மாதிரி ஆகல. நீங்க இதுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள், இந்த காரணங்கள் அதுக்கு பின்னால இருக்கிறது. அதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். என்ன பிரச்சனை? அதனாலதான் வட இந்தியர்கள் 2 காரணம் சார். அங்க இருந்து வர்றாங்க, அவங்க சம்பளம் கம்மியா, ராத்திரி 2 மணிக்கா இருந்தாலும் 3 மணிக்கா இருந்தாலும் அங்கேயே தங்கி அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கேயே வேலை செய்யறாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க
நாளைக்கு வேலைக்கு வருவாங்கன்னா திடீர்னு லீவு போட்டுருவாங்க, வரமாட்டாங்க. டைம் இது இருக்கு, சம்பளம் அதிகம். இதனால பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்து நினைத்தது போல அந்த வேலையை செய்து முடிக்க முடியவில்லை. இது ஒரு பெரிய காரணம். ஆனால் இதற்காக இந்த லேபருக்குள்ளேயே ஒரு தகராறு. அது திருப்பூர்ல நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். இது நீங்க வரப்போய் தானடா எங்களுக்கு வேலை இல்ல அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் நடந்தது. அது இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சார், இல்ல அது அங்க வேலை செய்யறவங்களுக்குள்ள நடந்த தகராறு சார். இல்ல இப்படியெல்லாம் நிக்கிறது இல்ல, இதெல்லாம் காரணம். இந்த காரணத்தை அடிப்படையாக வைத்து தகராறு நடந்திருக்கிறது. அடிதடிலாம் நடந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடிதடியை மட்டும் கொடுத்துருப்பாங்க கம்ப்ளைண்ட். ஆனா நாங்க பிஆர்இஸ் அப்படிங்கிறதுனால எங்களை துவேசிக்கிறாங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை சார். நீங்க வந்ததுனால தான் எங்களுக்கு வேலை இல்லடா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய இந்த டோன்ல, இந்த கலர்ல எங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு சார்? இல்ல அப்படி அது அந்த உள்நோக்கம். ஒரு காரணம், ஒரு தப்பு நடந்ததுன்னா அந்த தப்புக்கு காரணம் பின்னால வேற காரணம் இருக்கும். ஆனா வெளியே காமிக்கிறது ஒரு பிடிக்காத ஒரு காரணமா இருக்கும். இதுதான் இங்க நடந்திருக்கிறது. இதை நடந்ததாகத்தான் நான் பத்திரிகையில படிச்ச ஞாபகம் இருக்கிறது எனக்கு. ஆனால் இதுக்கு பின்னால இருக்கிறது இந்த காரணங்கள் தான். அந்த சமயத்துக்கள்ல தான் இந்த மாதிரி விவாதங்கள்லாம் நடந்தது. அந்த சமயங்கள்ல தான் பானிபூரி எல்லாம் பேசப்பட்டது. அந்த காரணங்கள் தான் வடநாட்டுல வேலையே படிக்காதவங்க, அவங்களுக்கு வேற எந்த வேலையும் செய்ய தெரியாது, அதனால இங்க வந்து வேலையை செய்யறாங்க. நாம நிறைய படிச்சுட்டோம், நாமெல்லாம் உலக நாட்டுல போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதனால சொன்னது உண்மை. ஆனா பிரதமர், நான் தான் சொல்றேன், பிரதமர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்க வேண்டுமா என்றால் அது அவர் என்ன நோக்கத்தில் பயன்படுத்தார் என்று எனக்கு தெரியாது. அவர்கள் சொன்ன நோக்கம் என்னவென்றால், நீங்கள் வெளிமாநிலத்துக்கு வேலை வாய்ப்புக்கு தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது, பீகார்லேயே அந்த வேலை வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்கிறதை வலியுறுத்துவதற்காக சொல்லி இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். நான் எதையும் பிறண்டு கேட்டல பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது தொடர்ச்சியாக பிரதம மந்திரி ராஜஸ்தானில் பேசினார், உத்தரப்பிரதேசத்தில் பேசினார், கர்நாடகாவில் பேசினார். உங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடை எடுத்துட்டு போயிருவாங்க, தங்கத்தை புடுங்கிக்குவாங்க, உங்க நிலத்தை புடுங்கிக்குவாங்க, இப்படின்ட்டெல்லாம் அவர் பேசினார். திரும்ப திரும்ப அதற்கான எதிர்வினை விமர்சனம் வந்த போதும் அது அவர் ஸ்டாப் பண்ண கிடையாது. அவர் எல்லா இடத்திலும் அதை பேசிக்கொண்டே தான் இருந்தார். அதுபோல இந்த தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற இதை வந்து இப்போது இது வந்து ஒரு விவாதமாகி இருக்கிறது. இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? சார் ஒன்னே ஒன்று சார், இதுல வந்து இதுக்கு உள்நோக்கம். நான் முதல் ரவுண்ட்ல பேசும்போதே சொல்லியிருந்தேன், இந்த வார்த்தையை பயன்படுத்திருக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன். அதை நான் இப்பவும் வலியுறுத்துகிறேன். ஆனால் அவர் சொன்னதுடைய நோக்கம், நம்மளுடைய இளங்கோவன் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, ஒரு பையனை இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது ஷூ இலவசமா கிடைக்குது, படிப்பு நல்லா கிடைக்குது, பீகார்ல அப்படி கிடைக்கல, இப்படி கிடைக்கல, பீகார்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு, இங்கதான் நம்ம படிச்சு இங்கதான் வேலை பார்க்கணும், அப்படி இப்படிலாம் அது உண்மைதான், அது உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். பீகார் என்பது, பாட்னா என்பது பாடலிபுத்திரம் அந்த காலத்துல இந்தியாவிலே தலை சிறந்த நகரமாக இருந்ததுதான் அந்த பீகார். அதை கடந்த காலங்கள்ல அரசியல்வாதிகள் அது சரியா, அந்த காங்கிரஸ் ஆட்சி காலமா இருக்கட்டும், அதற்கு பின்னால வந்த ஆட்சியும் அதை சரியாக கவனிக்காமல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால அந்த நகரம் ரொம்ப இருக்கு. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன். அப்படிப்பட்ட நகரத்தை இன்னைக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு அங்க வேலை வாய்ப்புகள் இல்லாதனாலதான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அதைத்தான் அவர் உருக்கமா எடுத்து சொல்லியிருக்கிறார். இங்க நடந்த விஷயங்களை வந்து, இங்க நடந்த அந்த வழக்குகள், அந்த யூடியூபர் சொன்னது இதெல்லாம் சட்ட ரீதியா சரிதான். ஆனால் இங்க அந்த சர்ச்சை நடந்தது. இந்த சர்ச்சை கனிமொழி அம்மா வந்து ஏர்போர்ட்ல இந்தி தெரியுமான்னு கேட்டதுக்கு கூட, அந்த சமயத்துல கூட இந்திக்கும் வட இந்தியாவுக்கும் உள்ள பிரச்சனையெல்லாம் பேசப்பட்டது. பல விஷயங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உங்களுக்கு வேலை இந்த மாநிலத்திலே, அரசியல் தலைவர், அரசியல் கட்சியுடைய தலைவர், உங்களுக்கு இந்த மாநிலத்திலே எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம் என்று பல 12,000 கோடி திட்டத்தை கூட அறிவித்திருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால் அறிவித்திருந்தார்கள். இதையெல்லாம் வைத்து ஒரு அரசியல் தேர்தல் காலத்தில் பேச வேண்டியது, பெரிய உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமரை பொறுத்தவரையில இந்தியாவில் உள்ள எல்லா மாநில மக்களும் அவருக்கு ஒன்றுதான். ஆனால் அவர் தேர்தல் காலத்துல நீங்க வெளிமாநிலத்துல போய் வேலைக்கு போறதுனால உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, அந்த கஷ்டத்தை நாங்கள் போக்குவதற்காக நாங்கள் பல திட்டங்களை வைத்திருக்கிறோம் என்பதுதான் அந்த மொத்த பேச்சினுடைய சாரம் அதுதான். அதற்காக தவறான அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படி பார்த்தால்
ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டுல சார், இது சார் இதை ஏன் இதுக்கு அர்த்தம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னா, பேசியது யாரோ ரோட்ல போறவர ஒரு நபர் பேசல. அவர் பேசியவர் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார். மொத்த நாட்டிற்குமான பிரதம மந்திரி ஒரு மாநிலத்தில் போய் இன்னொரு மாநிலத்தில் நீங்க வேலைக்கு போனீங்கன்னா அவங்கள துன்புறுத்துறாங்கன்னு பேசும்போது அது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த சார்ஜ் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கு. அவ்வளவுதான். அந்த மாநிலத்துல உள்ள மக்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கிறதே, அந்த கஷ்டம் போக போகுது போல இருக்கிறது, அந்த கஷ்டத்தை நீக்கி விடுவார் போல இருக்கிறது என்று மக்கள் அந்த பாரதிய ஜனதா கட்சி மேல ஒரு அதிகப்படியான ஆர்வத்தை காட்டுவதற்காக, ஆர்வத்தை தூண்டுவதற்காக அரசியல் தலைவர்கள் பேசுவதுதான். அதைத்தான் பேசியிருக்கிறார். அதற்கு மாற்று கருத்து கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்னை கேட்டால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்திக்க வேண்டாம் என்று தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அதனால அதுக்கு பெரிய உள்நோக்கம் இருப்பதாக ஒரு கருத்து கிடையாது. பீகார்ல கஷ்டப்படுறது, பீகார்ல எஜுகேஷன்ல ரொம்ப குறைவா இருக்கிறது, சுற்றுப்புறம் எல்லாமே ஒரு காலத்துல அது ரொம்ப பிரபலமா இருந்த நகரம் இன்னைக்கு அப்படி ஆகியிருக்கிறது. அதை நாங்கள் மாற்றி அமைப்போம், அதை நாங்கள் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஸ்டேட்டாக மாற்றுவோம் என்று சொல்வதற்காகத்தான் அந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுல பெரிய தவறு இருக்கிறதாக நான் கருதவில்லை. ஓகே சார், ஓகே. குமார் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க, ப்ளீஸ். அதாவது நம்ம மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் இந்துக்களை பத்தி சொன்ன வார்த்தையை பயன்படுத்தல, அது இன்னொரு விவாதத்துக்கு வழி வகுக்கல. அவர் சொன்னது விவேகானந்தரை அவர் என்ன சாப்பிட்டாருன்னு சொன்னது, ராமர் எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு சொன்னதெல்லாம் இதே தமிழ்நாட்டுல அதிகப்படியான இந்துக்கள் இருக்கிற நாட்டுல பேசியிருக்காங்க. அரசியல்வாதிகள் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாருன்னு கேட்ட போது நான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல இருந்தேன் சார். அது ஈரோடு மாநகராட்சி உருவாக்கும் போது அவர் சொன்னது. ஆமா, அது அப்பவும் பிரச்சனையானது. கம்பேர் பண்றேன்னா அரசியல்வாதிகள் தேர்தல் தான் அவங்களுக்கு இலக்கு. தேர்தல் காலங்கள்ல அவர்கள் சாதுரியமா வாக்குகளை கவர்வதற்காக பேசக்கூடிய பேச்சு தானே தவிர அதற்காக இந்துக்களை பூரா அவர் எடுத்துட்டா இந்துக்கள் பூரா ஒண்ணுமே செய்ய மாட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சார், கலைஞர் பேசிய போது அது தேர்தல் காலம் கிடையாது சார். இல்ல தேர்தல் காலம் இல்லைனாலும் கூட தேர்தல் காலமே கிடையாது. தேர்தல் காலமா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பேசுறதை சொல்லுகிறேன். தேர்தல் காலமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. நீங்க சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அரசியல்வாதிகள் பயன்படுத்துறது ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களை ஈர்க்கிறதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. அதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ராஜாஜி இருந்து சொல்லலாம், ராஜாஜி காலத்துல இருந்து சொல்லலாம், நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அதனால பிரதமர் இப்படி சொல்லிட்டாரு, வேற நோக்கத்துக்கு அரசியல் லாபம் இருக்கு சார். ஓகே பேசலாம்.